for Golu part 3. So ஏற்கனவே நான் 2 parts போட்டிருக்கேன், பட் இதான் என்னோட தேர்டு கடைசி பார்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் 9 parts போட முடியல. நான் ஃபஸ்ட் பார்ட் தான் சொன்னேன். ஸோ மன்னிச்சிடுங்கோ, 9 parts என்னால் போட முடியலை. ஸோ நாங்கள் நம்ம வீடியோக்குள்ள இப்போ போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக சொல்லிடுறேன். ஃபேஸ் வாஷ், காஸ்டியூம், பேகு. ஸோ 3 தான் என்னோட ஃபேஸ் வாஷ், காஸ்டியூம், பேகு. ஏன்னா தேர்ட் பார்ட்னால நான் 3 வச்சுக்கலாம் இருக்கேன். ஃபேஸ் வாஷ், காஸ்டியூம், பேக். No makeup, clear and glowing skin. Okay, first we will talk about the face wash. Ta-da! Your face glow ஆகுதா? Okay, நம்ம face wash முடிச்சாச்சு. Second, costume. இன்னைக்கு ஆரஞ்சு டே. எனக்கு இப்போதான் டேஸே புரியுது. கடைசியே 3 நாளில் எனக்கு இப்போ தான் டேஸே புரியுது. என்னென்ன டேஸ் இவ்வளோ நாள் நான் ஃபாலோவே பண்ணாமல் போயிட்டேன். ஸோ நம்ம வந்து காஸ்டியூம் பார்க்கலாம். 3, 2, 1. இதான் என்னோட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். ஓகே, நான் பேக் தான் சொன்னேன். அந்த பேக் எடுத்துக்கோங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் தான். எல்லா வீடியோவில் நான் கீழே கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்க மாட்டேன். பட் நான் இப்போது ஹேர் ஸ்டைல் எப்படி மணிக்கணக்காக எடுத்துகிட்டு போட்டேன். நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு பஃப் மாதிரி தான். கிளிப்பு குத்தி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீப் எடுத்துக்கணும், நல்லா ஈக்குவலாக வாரிக்கணும். சாரி காய்ஸ், நான் பைத்தியமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சீப் எடுத்து நல்லா இங்கே வாரிக்கணும். தென் கொஞ்சம் இந்த சைட்லேருந்து முடி இப்படி, இன்னொரு சைட்லேருந்து முடி இப்படி. இந்த ஹேர் ஸ்டைலை நான் ஐஎம் ஸ்ருதி அப்படின்னு ஒரு சேனல்லேருந்து காப்பி பண்ணேன். நீங்கள் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி எடுத்து கொஞ்சோண்டு இப்படி பஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சோண்டு. ஏன்னா என் முடிக்கு இது ரொம்ப சைடில் நிற்குதா, அதனால ரொம்ப கொஞ்சோண்டு பண்ணாக்கா எனக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செயின், வளையல், ஆக்சசரிஸ்லாம் போட்டுக்கலாம். இது மட்டும் எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் கைஸ். ஆக்சுவலி இந்த செயின் இருக்குல்ல, இது போடுறதுக்கு எனக்கு இப்படி இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின் இருக்குல்ல, இப்போ நான் செயின் தான் கைஸ் போட போகிறேன். செயின் இருக்குன்னு சொல்லியிருக்கல, அப்படி விட்டு நான் ஒரு பைத்தியக்காரி அப்படி தான் சொல்லுவேன். இந்த செயினை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கும் கீழே குனிஞ்சுதான் இருக்கேன். ஏன்னா இதுக்கும் நம்ம கீழே குனிஞ்சிடலான்னு இருக்கேன். நான் குனியத்துக்கு குடிஞ்சேன்னா அவங்க செயினே கீழே வந்துடுச்சு. ஆனால் செயின் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வளையல் போடுறேன். இந்த கையில் வளையல், இந்த கையில் வளையல். நெக்ஸ்ட் பேகு தான். இந்த வாட்டி பேகு வந்து கொஞ்சம் டிசைனாக எடுக்கலாம். ஸோ நம்ம பேக் வந்து
இதுதான் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க கேமரா வாங்க வச்சு பேக் காமிக்கலாம்னு இருக்கேன். ஆனால் மறுபடியும் கேமரா இங்கே வச்சுட்டு பேக் காமிக்கிறது நான் கீழே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் கீழே பிடிச்சா பேக்குக்கெலாம் நல்லா இருக்காது. ஒரு சைடு யூனிகார்ன், இது கலர் கூட பண்ணலாம், கலரிங் பேக்கு. ஒரு சைடு யூனிகார்ன், இன்னொரு சைடு வந்து ராபிட், ஈஸ்டர் எக். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா ஈஸ்டர் எக்? ஓகே, பேக் ரெடி. நம்ம கொலு நான் எப்போவுமே செப்பல் காமிப்பேன், பட் செப்பல் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கோலுக்கு போகிறதுக்கு ரெடி. பாய் காய்ஸ்.